எப்படி ஸ்டைலிஷாக இருக்கேன் அப்படின்றதெல்லாம் தெரியாது. பை பர்த்டே அப்படி தான் நினைக்கிறேன். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் மாற்றிக்க முடியல. பட் ஓரளவுக்கு மாறி இருக்கேன்னு நினைக்கிறேன். நடக்கண்ணா அவர் வேற நம்ம நண்பர், ப்ளஸ் நாங்கள் வி ஸ்டடி டுகெதர் இன் காலேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் எவ்ரி ஒன், அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர். அண்ட் என்னுடைய ப்ரெஸ் நண்பர்கள், ஹலோ ஹாய். அதில் நிறைய பேர் கூட நான் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். And I'm very glad that I'm in front of you and you're going to be writing about me. More than all of it, விஷால் வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். பாடலாசிரியர் சொன்னாங்க, சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறவங்கலாம் வந்து ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்க முடியாது அப்படின்னு. உண்மையாகவே ரியல் லைஃப்லேயும் சரி ரியல் லைஃப்லேயும் சரி ஹீரோவாக பார்த்த ஒரு ஆள் வந்து நம்ம தம்பி விஷால். இப்போ மட்டும் இல்லை, காலேஜ் படிக்கும் போதே கூட யார் என்ன கேட்டாலும் எப்பவுமே எதுவாக இருந்தாலும் உடனே முதல்ல வந்து நிற்பார். இஸ் ஆல்வேஸ் அரவுண்ட் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் சம்திங் இன் தேர் லைஃப். அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா என்னை வச்சு ரொம்ப பாசமாக அன்பாக என்னை மேய்ச்சிருக்காரு இந்த படத்தில். lot of scenes, he's given me a great space. அவருக்கு ஈக்குவலா அவரு கூடயே இருந்து எல்லா சீன்லையும் எல்லா ஷாட்லையும் என்னை கூடயே வச்சு இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காரு. அண்ட் he has given me two different looks in the film and I'm very happy. அண்ட் இது வரைக்கும் நான் நடித்த படங்களில் இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் விஷால். அண்ட் என்ன ஒன்று அப்படின்னா, அவர் எப்போ ஓகே சொல்வாருன்றது தான் ரொம்ப பயமாக இருக்கும். இதில் திலீப் சுப்ராயன் என்னை வந்து ஃபைட்லாம் வேற பண்ண வச்சுருக்காரு. முதல்ல வந்தோடனே ஃபர்ஸ்ட் காலில் விழுந்துருவேன். காலில் விழுந்தோடனே எல்லாரும் மரியாதை அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது, அது பாசம், அது வேற. இது வந்து பார்த்துட்டா இல்லைங்க, டூப்பு வச்சு பார்த்துக்கோ, வந்து ஆக்ஷன் டமால்டிமேல் ரெண்டு அப்படின்னா மூஞ்சில மட்டும் காட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு தான் அதெல்லாம் பண்ணுவேன். பட் ஆனால் இதில் வந்து இருந்தாலும் பரவாயில்லண்ணே, ட்ரை பண்ணலாம், அவரே பண்ணுறாரு, நீ ஏன் பண்ணல, அவர் பண்ணுவாருப்பா, அவர் ஆக்ஷன் ஹீரோப்பா, நான் மூஞ்சிலே காட்டிக்கிறேன்னு என்னையும் வர தூக்கி போட்டு சாண்டெல்லாம் போட வச்சுக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் and you will all love the film and you will enjoy it. It's got everything for a good entertaining film and it's got a message in it too also. So I'm sure you will love it and we'll all meet for the success meet. இதுல வந்து not only விஷால், ஆக்சுவலாக விஷால் கூட ஒரு செட் ஆஃப் டீம் இருக்கு. அவங்கள பற்றி பேசணுன்னு தான் வந்தேன். பட் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் ஸ்டைலுலாம் இவங்க சொன்னோன்னே அப்படியே கொஞ்சம் லைட்டாக. ஸோ ஐ வுட் லைக் டு சே மிஸ்டர் சுரேஷ், the man, he was always with விஷால். டைலாக் எழுத வருவார், விஷால் ஒரு டைலாக் எழுதி கொடுத்துப்பார். நான் அதை கேட்பேன், கேட்டு சுரேஷ் சார் இதை இப்படி மாற்றிக்கலாமே சார், நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஏதோ நோட் பண்ணுற மாதிரி பண்ணுவார். நானும் நினச்சிவேன் அங்கே போய் இதை வந்து இப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணலான்னு. அங்கே போனோன்னு விஷால் அதெல்லாம் அடிச்சியே அதெல்லாம் ஒன்றும் வேணா இது போதும் அப்படின்றது அவர். நாங்கள் வந்து கேட்பேன், என்ன சுரேஷ் சார் பரவாயில்லைங்க பண்ணிடுங்க, அடுத்ததில் பார்த்துக்கலாம், அடுத்த சீனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் ஸோ டெடிகேட்டட் ஹி வாஸ் டு த டைரக்டர், நாட் ஈவன் ஒன் லைன் ஆர் அ வேர்ட் வில் சேஞ்ச். ஸோ ஐ திங்க் சுரேஷ் சார் இருக்கீங்களா? He's a wonderful man in the film. Till yesterday, day before yesterday, to finish the dubbing, he was there. Another one is Ramesh sir. எங்க இருக்காங்களா? I think அவங்களும் is there. He took such a good care of the whole team. எல்லாருமே என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்றத வந்து சிரிச்சுக்கிட்டே அவர் ஒரு ஸ்லோ மோஷன்லேயே எல்லாரும் பண்ணுவார். பட் திங்ஸ் வேர் ஹேப்பனிங் அவர். அண்ட் தென் வி ஹேட் அவர் டைலாக் ரைட்டர். எப்படியோ சுரேஷ் சாரும் சரி விஷாலுமே சரி இதை மாற்றிக்கலான்னு அவர் விட மாட்டார். ஒரு படத்தில் டைலாக்கெல்லாம் மாற்றாமல் அவங்க கொடுத்த டைலாக்கை அப்படியே பேசின படம் வந்து மகுடம். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி விஷால் டு ஹாவ் சச் அ வண்டர்ஃபுல் டீம். And this film is going to be a great success, not only for you, for the team which worked for the whole film. And அவருடைய கட் சொன்னோன்னு ஒன்று வார்த்தை சொல்லுவார், மூவிங் ஆன்.
கட் மூவிங் ஆன் அப்படின்னாரு. அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதே மாதிரி யூ வில் மூவ் ஆன் ஆஸ் அ கிரேட் டைரக்டர் ஆல்சோ ஃப்ரம் நவ் ஆன், அண்ட் லைஃப் இஸ் கோயிங் டு பி கிரேட் ஃபார் யூ, அண்ட் லெட் த லார்ட் கிவ் யூ ஆல் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த திரைப்படத்தில் இவங்க சொன்ன மாதிரி அந்த கிளைமேக்ஸ் சாங், தேங்க்யூ விஷால் சார். ஏன்னா இந்த படத்தில் காதல் பாடல்கள் இருக்குது, காதல் பாடல் இல்லாத ஒன்றை என்கிட்ட கொடுத்ததுக்கு. பொதுவான ஒரு மனநிலை இருக்கும், பெண்கள் கிட்ட காதல் பாடல்கள் கொடுத்தா இன்னும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்றது. அதை தொடர்ந்து எழுதிட்டு இருக்கக்கூடிய நிறைய பாடலாசிரியர்கள், குறிப்பாக பெண் பாடலாசிரியர்கள் அதை உடைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் மீண்டும் எனக்கு நம்முடைய மகுடம் திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் சாங் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு நீங்கள் சொல்லும் போதே அந்த விஷுவலாகவும் சரி, அது ஒரு ஃப்ரேமே வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ணியிருந்தீங்க. எனக்கு தான் சார் சவால், ஒரு ஒரு புதுமுக இயக்குனர் அப்படின்னு என்னால் பார்க்கவே முடியல. அந்த விஷுவலை நீங்கள் காட்டும் போதே எனக்கு சவாலாக இருந்தது அந்த வரிகளை எழுதுறதுக்கு. ஒட்டுமொத்த பெண் கூட்டங்களும் நின்று கொண்டாடக்கூடிய, எழுச்சி பெறக்கூடிய ஒரு கதைச்சூழலை எனக்கு கொடுத்தீங்க. விஷால் சார் வந்துட்டு நான் லிரிக்ஸ் அனுப்பிடுவேன், அவர் உடனே வந்து ரிப்ளை பண்ணிடுவார் வாட்ஸ்அப்பில். ஆனால் இவர் அந்த இடத்துல பார்த்தா இயக்குனராக இருந்துட்டு இருக்கிறாரு, நடிச்சிட்டு இருக்கிறாரு. நானும் வெயிட் பண்ணுவேன், சார் பரவாயில்ல சார், பொறுமையாக கூட நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஆனால் உடனே படிச்சுட்டு இந்த இடத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக வேணும் அப்படின்னு அவர் சொன்ன இடங்கள் எல்லாமே நான் சரியாக பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றி சார். ஒரு இடத்துல 8 திக்கும் இவன் புகழ் பாட, கொற்றவைகள் சுற்றி நின்று ஆட அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதியிருப்பேன். ஏன்னா கொற்றவை அப்படின்றது தமிழ் நிலப்பரப்பில் கொற்றவை ரொம்ப முக்கியமானது. தாய் வழி சமூகத்தினுடைய தாயே கொற்றவை தான். அந்த கொற்றவையினுடைய நாடி ரத்தம் எல்லாமே தான் இங்கே இருக்கக்கூடிய உயிர்கள், மனிதர்கள். அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அது பாசமாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், அறமாக இருக்கட்டும், எல்லாமே அந்த கொற்றவையினுடையது. அந்த கொற்றவையை இந்த பாடலுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னும் கூடுதலான ஒரு தகவல் என்னென்னா, இந்த பாடல் எழுதி முடிச்சுட்டு தான் ஜிவி சார்கிட்ட வந்து நம்ம போனோமே. ஜிவி சார் ரொம்ப நன்றி இந்த தருணத்தில். ஏன்னா தங்கலான் படத்தோட அறுவடை பாடலுக்கு பிறகு ஜிவி சாரோட உட்கார்ந்து பாடல் எழுதி கொடுத்து, லிரிக்ஸ் எழுதி கொடுத்து டியூன் பண்ண 2வது பாட்டு இது. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஜிவி சாரும் சரி, தொடர்ந்து அவரோட அடங்காதே அந்த படம், அவர் நடித்து அவர் இசையமைச்ச படத்தில் நான் பாடல் எழுதினேன். அது தொடர்ந்து இப்போது விஸ்வநாதன் சென்ஸும் வருது, ஆகஸ்ட் 14 மகுடமும் வருது, 2 பாட்டுமே வருது. மிகப்பெரிய வெற்றி அடையும் நிச்சயமாக. ஜிவி சாருக்கு தொடர்ந்து ஒரு மென்மையான உள்ளங்களை வந்து நிரப்பக்கூடிய இசையமைப்பாளராக இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்கிறாரு. அது கன்னட திரையுலகமாக இருந்தால் சவுத் இந்தியா முழுக்கவே, தென்னிந்தியா முழுக்க இன்னைக்கு வந்து ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு இசையமைப்பாளராக இருந்தாலும், அவர் எங்களெல்லாம் அப்படின்னு சொல்றது, இதனால் இவன் முடிக்கும் என்றாந்து அதனை அவன் கண் விடல். ஒவ்வொரு பாடலாசிரியர்களுமே இன்னைக்கு வந்து ஏகாதசி தோழர் இருக்காரு, கருணாகரன் தோழர் இருக்காரு. எனக்குமே வந்து ரொம்ப டவுட்டாக இருந்தது, என்ன இது V7H ஒரு பாடலாசிரியரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து ஆர்வமாகவும் இருந்தோம். V7H வினோதே வந்து சொல்லிட்டாரு, வினோத் ஏழுமலை அப்படின்னு சொல்லி. வாழ்த்துக்கள் வினோத். ஏகாதசி தோழரோடும் விவேக் எல்லாருமே இந்த படத்தில் ஒரு டீமாக வேலை செஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிவி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பாடல்லையும் ஒரு படங்கள்லையுமே ஜிவி சாரோட வேலை செய்யறதுல எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான பாடல்களாக அவர் கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த தருணத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே, இந்த படத்துக்காக உழைத்த அத்தனை பேருக்குமே வாழ்த்துகள். மிகப்பெரிய வெற்றி அடையும் திரைப்படம். சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மன்னிச்சுடுங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏறி வர, தப்பாக நினச்சிக்காதீங்க. மகுடம் என்னென்னா, ஃபஸ்ட்டு மகுடம் பாட்டை பற்றி சொல்லணும். இந்த பாட்டு எழுதுக்கு முன்ன ஒரு விஷயம் என்னென்னா, என்ன தான் நம்ம சக்ஸஸ் கொடுத்தாலும் திருப்பி ஒரு தாட்டியும் போய் நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கிறதா இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் சினிமா மேலே எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய மோகம் வந்து எப்படி ஆச்சுன்னா, ஒரு சீசனில் வந்து ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. எத்தனை தாட்டி வந்து நம்ம ட்ரை பண்ணாலும்
முதல்ல இருந்தே ஒரு ஆரம்பிக்கிற போல சூழ்நிலை உருவாகுது. என்னுடைய மானசீக குருநாதர் கண்ணதாசன் அவரோட சிலை கிட்ட நீங்கள் நைட்டு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். என்ன குருநாதா, எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஃபீலாகவே இருக்கு, என்ன தான் இட்டு கொடுத்தாலும் திருப்பி ஒன்றுல தான் தொடங்குற போல இருக்க வாழ்க்கை, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நினச்சி ஒரு ஃபீல் பண்ணும்போது தான் அண்ணனை மீட் பண்ணேன். அண்ணன் வந்து கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி வந்து டியூனை கொடுத்துட்டாரு, பாட்டு எழுது அப்படின்னு சொல்லி. அந்த பாட்டு அங்கே போய் கேட்கும் போது வந்து நம்மளோட ஃபீல் இருக்காங்க. சினிமா ஒரு மிகப்பெரிய வழி கொடுக்குதுன்னு நினைக்கும் போது தான் நான் எழுதின பாட்டு தான் கலங்காதே கலங்காதே பாட்டு. இந்த பாட்டு கொடுத்த அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா விஎஃப்எஃப் வந்து எப்போ ஒரு படம் பண்ணாலும் எனக்கு ஒரு பாட்டு கொடுப்பாரு. நான் என்னை பற்றி சொல்றதுக்கு பதில் அண்ணா இப்போ ஒரு செகண்ட் என்னை பற்றி பேசுவார். ஏன்னா அண்ணன் தான் இந்த பாட்டு கொடுத்தாரு. அவர்கிட்ட இந்த மைக்கை தரேன். ஒன்றும் இல்லைங்க, இது கலங்காதேன்ற ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு போட்ட பாட்டு வந்து கலங்காதே தான் ஃபஸ்ட்டு பாட்டு. இந்த வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தோணுச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா முஸ்தஃபா எத்தனை வருடங்கள் ஆனாலும் அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ டோன்ட் வரி பி ஹாப்பின்ற ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி ஹோப் கொடுக்கறதுக்கு ஒரு சாங் வேணும்னு சொல்லி தம்பிக்கிட்ட சொல்லியிருந்தேன், கருணா கிட்ட. வந்து ரொம்ப அழகாக பொன் பார்த்திபனும் அந்த வரிசையில் பதறாதே செதறாதே எல்லாம் 100 வார்த்தைகள் எழுதி, அப்புறம் தம்பி வந்து அதில் கொலாபரேட் பண்ணி, இவரை விட யாருங்க எழுத முடியும் அந்த மாதிரி ஒரு ஹோப் சாங்? இவருக்கு தான் நீங்கள் கை தட்டணும். எனக்கு இல்லை, நான் ஐம் ஜஸ்ட் அ டூல். இந்த தம்பிங்க இவங்கெல்லாம் வந்து நல்லா வந்தாங்கன்னா சினிமாவில் எங்களை மாதிரி டைரக்டர்கள், எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து சந்தோஷப்படுவோம், அவ்வளோதான். இட் இஸ் அவனோட வெற்றி என்னோட வெற்றி மாதிரி. இது இன்னைக்கு வந்து இந்த தம்பி வந்து இந்த பாட்டு இல்லை, செகண்ட் ஹாஃபில் ஜிவி இப்போ ரீரெக்கார்டிங் வாசிக்கும் போது ஒரு முக்கியமான பகுதியில் வந்து ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரில். தம்பி எழுதியிருந்தாப்புல. அது நான் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம வெற்றி விழாவில் நான் அது காட்டிட்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன். தம்பிக்கு தான் நீங்கள் எப்போவுமே ஊக்கம் கொடுக்கணும். மீடியா, நான் ஒரு இயக்குனராக இல்லை, நீங்கள் பார்க்குறீங்க இந்த டேலண்ட் வந்து, இதுக்கு வந்து டேலண்ட் பொறுத்த வரைக்கும் there is no disability or liability, always positivity. அந்த பாசிட்டிவிட்டி தான் இந்த தம்பிக்கிட்ட இருக்கு. அவன் எப்பவுமே ஜெயிப்பான். தேங்க்யூ. ஊடக நண்பர்களுக்கு, தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். அதான் இதே இடத்துல இதே மேடையில் நிறைய முறை நடிகனாக உங்களை சந்திச்சிருக்கேன். முதல் முறையாக ஒரு இயக்குனரும் நடிகரும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திஸ் இஸ் அகெயின் மெமரி which I can never forget, which I will take it to my grave, because ஒரு 35 ஆண்டு கனவு வந்து இன்னைக்கு நினைவாகி ஆகஸ்ட் 14th வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது மகுடம் திரைப்படம். ஸோ அந்த மகுடம் திரைப்படம் மூலிமா ஒரு இயக்குனராக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் ஆர்பி சௌத்ரி சார் ஓட 99வது படம் சூப்பர்வுட் ஃபிலிம்ஸில் 45வது புதுமுக இயக்குனராக நான் அறிமுகமாகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அவர் நம்ம மத்தியில் இல்லை, அவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஐ ரியலி வாண்டட் டு ஷோ த ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக இந்த 44 இயக்குனர்கள் அவர் எப்படி அறிமுகப்படுத்தி பெரிய அளவில் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் பெரிய பேர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நான் எல்லா முயற்சிகளும் பண்ணி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 14 கொண்டு வரேன். ஸோ மன்னிக்கவும் கொஞ்சம் தாமதமாக ஆரம்பித்ததுக்கு. நான் ஒரு இயக்குனராக ஒரு நடிகனாக உண்மையாக சொன்னேன்னா வண்டியில் தான் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தேன். தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. நான் எதுவும் ரெடி ஆகிட்டு ரூமுக்கு போய் எல்லாம் அப்படி பண்ணல. வண்டியிலே தான் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டேன். டிரைவர் மட்டும்தான் நான். ஏன்னா ஃபைனல் மிக்சிங்கில் உங்களுக்கு நான் ட்ரெய்லர் வேறு காட்டணும், அதுவும் தமிழ், தெலுங்கு, ஆந்திரா, ஏபி, தெலுங்கானாவில் வேறு காட்டணும். ஸோ அந்த ஃபைனல் மிக்சிங் முடிச்சுட்டு மறுபடி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி வண்டியில் ஏறினோடனே டிரைவர் தம்பி பிரபு விக்கி சொன்னாங்க, நீங்கள் ஆக்டருங்கன்னு. அதனால டிஷர்ட் மறுபடியும் சாய் தன்ஷிகா கொடுத்த டிஷர்ட்டும், இந்த மாப்பிள்ள நான் தாங்க, பேண்ட் சட்டை அவங்களுக்கு தான், சாய் தன்ஷிகா அது அவங்க கொடுத்தாங்க. இது இப்படி தான் போய் நிற்கணும் எல்லோரும் முன்னாடியும். ஸோ அதனால் தேங்க்யூ ஃபார் கம்மிங். மோர் டு டாக் as we continue. Thank you. Love you all. பாடலாசிரியர்களை மதிக்கிறதில்ல. இந்த கல்யாண பந்தி போனால் இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பின்னால் வரிசை போட்டு நிற்கிற மாதிரி தான் வந்து இப்போல்லாம் வந்து
விழாக்களில் பாடலாசிரியர்கள் நிற்கிற ஒரு நிலையை பார்க்குறோம். பல விழாக்களில் வந்து கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்வரிசையில் காத்திருப்போம். கூப்பிடாம சோகமாக கண்ணீரோடு திரும்பி போய்கிட்டு இருக்கிற பாடலாசிரியர்கள் கூட்டம் இங்கே இருக்குது. அதற்கு மத்தியில் மிக மிக மரியாதையோடு இந்த படத்திற்கு பாடலாசிரியர்களை என்ன முதற்கொண்டு இங்கே இருக்கிற எல்லா பாடலாசிரியர்களையும் மரியாதையோடு நடத்திய, கேட்ட சம்பளத்தை கொடுத்து மரியாதை செய்த தயாரிப்பாளர் குழுவிற்கும் நண்பர் விஷால் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே பாடலாசிரியர்கள் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜிவி பிரகாஷ் நண்பரோட இசையில் அவருடைய முதல் படத்தில் அவருடைய விரலை பிடிச்சவன். மகுடம் வரை அவருடைய இசையின் விரலை நான் விடலை. அவருடைய 100வது படம், அதுக்கு மேலேயும் 101, 2, 3, 4, 5, 6ன்னு போயிட்டே இருக்கு. அந்த நண்பரை என்னால் மறக்க முடியாது. அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நான் ரொம்ப ரசிப்பேன். நான் அஞ்சலியை எங்கேயும் எப்போதும் படத்துலையும் அங்காடி தெருவுலையும் பார்த்து ரசித்த ஒரு அஞ்சலி. என்னோட நச்சிந்தி மச்சானை பாட்டுக்கு அவங்க ஆடும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நண்பர் விஷால் அவரோட சண்டைக்கோழி 2ல் ஒரு வெற்றி பாடல், கம்பத்து பொண்ணு கம்பத்து பொண்ணு, பெரிய வெற்றி. அதில் ஒரு நடிகராக அந்த லைன்ஸ் எல்லாம் ரசித்து ரொம்ப அவர் கொண்டாடினாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு இயக்குனராக அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப 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 அழகாக இருந்தது. முதல்ல ஒரு நடிகர் இயக்குனர் அப்படிங்கிறத விட எல்லாரும் மனுஷராக இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அப்படி விஷால் வந்து ஒரு நல்ல மனிதர், நல்ல டெக்னீஷியன். பாட்டு சம்மந்தமாக ரொம்ப பூ போல் ஒர்க் பண்ணார். சிலர் வந்து நம்ம பாட்டை எழுதி கொடுத்தோன்னா அந்த பேப்பரை அவங்க பார்க்குற பார்வையே பேப்பர் எரிஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய அறிவு கூட இருக்கலாம் மேபி. ஆனால் அதுக்காக வந்து நாங்கள்லாம் நடுங்கி போய் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நிற்கிற மாதிரி நிற்கிற அளவுக்கு அதை பார்ப்பாங்க. நம்ம பயந்து போயிருப்போம். கடைசியாக புரியாமையே கூட விட்டுட்டு இன்னொரு வருஷம் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மத்தியில் நண்பர் விஷால் வந்து திரும்ப திரும்ப அதை கேட்டு ரொம்ப அழகான வரிகளாக அவர் அதில் செலக்ட் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இந்த நச்சிந்தி மச்சானை அவர் அந்த படத்துக்கான சுச்சுவேஷன் அது அந்த பார்டரில் நடக்குது, ஆந்திரா பார்டரில் நடக்குது. அவர் கதை சொல்லும்போதே அதில் கொஞ்சம் தெலுங்கு வரிகள் வரணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணார். அப்போ தான் நான் காதல் திருமணம் பண்ணி ஒரு 22 வருஷம் ஆந்திராவில் தான் கல்யாணம் பண்ணேன். காதல் திருமணம். அவங்க தெலுங்கு. அவங்களுடைய உதவி இந்த படத்தில் இருந்தது. இந்த படத்தில் நச்சிந்தி மச்சானே எழுதுறதுக்காகத்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு இருந்தது. நான் விஷால்கிட்ட சொன்னேன், நான் இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெலுங்கில் கூட பாடலாசிரியர் வாய்ப்பு கிடைக்கும் போல இருக்குது. இதில் ஒரு 25% தெலுங்கு வரி வந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னோட மனைவி. அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக ஒன்று சொல்லணும். ஒரு பாடலாசிரியர்கள் நாங்கள் நிறைய எழுதிக்கிட்டே இருப்போம். அதில் எங்கேயாவது ஒரு பாட்டு வரி ஒரு 4 வரி வைக்க முடியாமல் போயிடும். எங்கடா வைக்கிறது நலைவோம். அப்படி தான் நான் ஒரு பாட்டு வரி, எலும்பு கடிக்காமல் இறப்பையும் நிறையாது, சாம்பார் சோறு எங்கே சாதியில் கிடையாதுன்னு சொல்லி ஒரு 4 வரி ஒரு மயிலுன்னு ஒரு திரைப்படத்தில் ராஜா சாருக்கு எழுதியிருந்தது. அது அந்த படத்தில் வைக்க முடியல. அது உள்ளுக்குள்ளே நின்று இருந்தது. எங்கடா விற்போம், அந்த நல்ல சரக்கு நம்மகிட்ட இருக்கும், எங்கேயாவது இதை வித்துடலாமான்னு பார்ப்போம், வாய்ப்பே கிடைக்காது. அப்படி ஒரு 4 லைன் வச்சுட்டே இருந்தேன். என்னன்னா, ஒரு நாயகனோட ஒரு அகலமான மாறு எவ்வளவு அகலம்னா, நெல் காய போடுற அளவுக்கு. நீங்கள் ரைஸ் மில் ஓரத்தில் அந்த களமெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க நெல் காய போடுறது. அந்த மாதிரி நெல் அடித்து அது காய போடுற அளவுக்கு அகலமான மாறுங்கிற ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது எந்த படத்தில் வைக்கலான்னு யோசிக்கிறோம். யோசிச்சா மட்டும் பார்த்தாது, அதை வைக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும். அப்படியான ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் நமக்கு. அப்படியான ஹீரோ வாய்க்கணும். அதுக்கு நம்ம அந்த வரி பொருந்தி போகணும் அப்படின்லாம் இருந்தது.
அதே நேரம் அதுக்கான சுச்சுவேஷன் டியூனும் ஒத்து வரணும். அப்படி இந்த படத்தில் அது வைக்கிறதுக்கு முதல்ல விஷால் கரெக்டாக இருப்பார், அவர் ஒரு வீரன், அவர் மாறல, ஒரு நெல் காய போகிற அளவுக்கு ஒரு அகலம் இருக்குது, ஒரு பொண்ணு பாடினா அது மேட்ச் ஆகும்னு எனக்கு புரிஞ்சது. ஆகா, இந்த லைனை இந்த சிந்தனையை இங்கே வித்தரலான்னு நம்பினேன். அதை நிச்சயம் அவரும் வாங்கிப்பாருன்னு தோணுச்சு. அப்போ இது ஒரு மீனவர் லைஃப் அதுக்குள்ளே இருக்குது. அந்த பொண்ணுக்கு அந்த ஏரியாவிலேருந்து வந்தவனால அந்த நெல்லை வந்து நெத்திலி ஆக்கிட்டேன். அதில் ஒரு லைன் வரும், நிலவை ஏற்றி வச்சு பாய போடவா, நிலவை ஏற்றி வச்சு பாய போடவா, நெத்திலி நெஞ்சு மேலே காய போடவான்னு எழுத முடிஞ்சது. இதை ஒத்துக்கிட்ட நண்பருக்கு நன்றி. அது கேட்குறப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சிலர் வந்து திரைப்படங்களில் ஹீரோவாக நடிக்க முடியும், ரியல் லைஃப்பில் ரொம்ப கஷ்டம். ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்கிறது ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்ல, நண்பர் விஷால் ரியல் லைஃப்பில் ஹீரோ, ஃபைட்டர். அவர் நிறையா நம்ம பார்த்துருக்கோம். எல்லாரும் ஃபைட் பண்ண முடியாதுங்க. படத்தில் நம்ம ஒரு படத்தில் கூட ஒரு ரவி மோகனா ராதா மோகனுடைய படத்தில் கூட ஒரு ஃப்ளைட்டை கடத்தி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ஹீரோ உட்காந்துருப்பார், அவர் எப்படியும் காப்பாற்றிடுவாருன்னு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் சொல்லிட்டே இருப்பான். ஐயோ அது படத்தில் தான்யா, நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஹீரோவாக பயங்கரமாக ஃபைட் பண்ணவங்கெல்லாம் ரியல் லைஃப்பில் கூனி குறுகி உட்காந்து போவாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நண்பர் திரையிலும் சிறந்த நாயகனாக ஜொலிச்சு ரியல் லைஃப்பில் ரியல் ஹீரோவாக இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி. அவர் படத்தில் நான் தொடர்ந்து பணி செய்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அவருக்கும் படக்குழுவினருக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், விழாவிலும் கலக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். 2 ஸ்டேட்டோட காதலையும் கலந்து ஒரு கொலாபரேஷனாக மகுடம் படத்துல இப்படி ஒரு பாட்டை கொடுத்ததுக்கு